நான் KR Lakshmi from Hyderabad. சூப்பர் வர்த்துனா வர்த்து அவ்வளோ சூப்பர் வர்த்து. கொஞ்சமாக வாங்கிட்டாருன்னு கூட சம்டைம்ஸ் எனக்கு வந்து தோணுச்சு, என்னடா இவ்வளோ கம்மியாக வாங்கிட்டு சொல்லி தராங்களேன்ற மாதிரி கூட எனக்கு தோணுச்சு. ஸோ எல்லாத்துக்குமே சேஃபுங்க, அதான் சொல்றேனே. ஒரு மணி சேஃப், ஹியூமனுக்கு எப்படி வேல்யூ கொடுக்குறாரு, அண்ட் உமனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி வந்து ஒரு சேஃப் இருக்கும், இந்த ஃபீல்டு உமனுக்கு எவ்வளோ சேஃப் இருக்கும். ஸோ இவர்கிட்ட இருந்து நம்ம படிச்சுட்டு போனோம்னா என்ன இடத்துக்கு போனாலும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க நமக்கு. நான் அப்புறம் கேட்டேன், 2-3 நாள் எடுத்துட்டு வந்து நீங்க விட்டுடுவீங்களா, அப்புறம் வந்து என்னோட கண்டினியூட்டி இருக்காதுல்ல அப்படின்னதுக்கு, இல்லம்மா வீக்லி டேஸ் ஃபுல்லா இருக்கும், இதுல வந்து 4 பேட்சஸ் இருக்கு. எனக்குன்னா சொல்லவே வேணாம், எனக்குன்னா ரொம்ப டவுட்ஸ். இந்த மாதிரி அவர்கிட்ட வந்து டவுட்ஸ் கேட்டது வந்து அவர் ப்ரொஃபஷனல்ல வந்துட்டு அது மாதிரி பார்த்துருக்கவே மாட்டாரு. வெளியே நின்று அனுப்பும் போது நமக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்ம சுத்திலும் இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அவருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு பொருத்தமா இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகா பண்ணுவாங்க. அவர் சொல்லி கொடுக்குற விதமும் சரி, அவர் பேசுற விதமும் சரி, ஒரு லேடிஸ் கிட்ட எப்படி பேசணும், ஸோ அதெல்லாம் கூட நான் பார்த்ததே இல்லைங்க. அந்த மாதிரி எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது. நான் KR Lakshmi ஃப்ரம் ஹைதராபாத். லைம்லைட் கோச்சிங் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இப்போ நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட கரியரில் வந்து நான் வந்து நிறைய பண்ணியிருக்கேன், ப்ரொஃபஷ்னலாக வந்து நிறைய பண்ணியிருந்திருக்கேன். ஆனால் இப்போ வந்து அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சொல்லும் போதே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. லைம்லைட் கோச்சிங்கில் நான் ஒரு கோச்சிங் எடுத்துகிட்ருக்கேன் டப்பிங் ஆர்டிஸ்டாக. ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அது. எனக்கு என்னோடய கரியர்லேயே நான் பண்ண ஒர்க்லேயே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுன்னு கேட்டால் நான் இதை தான் சொல்லுவேன், டப்பிங் ஆர்டிஸ்ட்டுன்னு ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன். இதை பற்றி ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஆடு தான் பார்த்தேன். அந்த ஆடு வந்துட்டு ஜஸ்ட்டு லைம்லைட் கோச்சிங், அப்புறம் சார் மணிகை சாரோட நம்பர் இருந்தது, அவ்வளோதான். அதை பார்த்த உடனே சரி எதுக்கும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கால் பண்ணேன். கால் பண்ணும்போது அவர் வந்து மேம் உங்களுக்கு வாய்ஸ் நல்லாயிருக்கு, நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் எனக்குன்னா சொல்லவே வேணாம், எனக்குன்னா ரொம்ப டவுட்ஸு. இந்த மாதிரி அவர்கிட்ட வந்து டவுட்ஸ் கேட்டது வந்து அவர் ப்ரொஃபஷனலில் வந்துட்டு அது மாதிரி பார்த்துருக்கவே மாட்டார். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு நான் கேட்ட ஒரு டவுட்ஸ்க்கு. என்னென்ன டவுட்ஸ் கேட்டேன் அப்படின்னா, சார் ஃபஸ்ட்டு நான் கேட்டது, சார் என்னோடய வாய்ஸ் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு சூட் ஆகுமா, அதுதான் என்னோட முதல் கொஸ்டினாக இருந்தது. அதை கேட்ட உடனே அவர் இல்லைம்மா கண்டிப்பாக நல்லா இருக்கு, உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் அது எனக்கு தெரியும், இப்படியே சொன்னேன். பாவம் அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரோ தெரியாது, பட் இப்படியே சொன்னேன் சார் அது எனக்கு தெரியும். பட் என்னோட டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக நான் போகும்போது என்னோடய வாய்ஸ் யூஸ் ஆகுமா, என்ன நான் பண்ண முடியுமா, என்னால் எல்லாமே சாதிக்க முடியுமா அப்படின்றது எனக்கு ரொம்ப தெரிய வரணும். அப்போ தான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் நான் வந்து இந்த ப்ரொஃபஷனல் வந்து நான் ஒழுங்காக என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்டேன். ஸோ வந்துட்டு அவர் பண்ணலாமா, நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அதை கேட்டபோது தான் சொன்னார், இல்லை ஏஜ்ன்றது எதுவுமே கிடையாதுமா, எந்த வயசுக்காரவங்க கூட எடுக்கலாம், எந்த வயசுக்காரவங்க கூட இது வந்து இந்த ப்ரொஃபஷனலை தேர்ந்தெடுக்கலாம், ஏன்னா எல்லா ஏஜ்காரவங்களும் இதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா கொடுத்தாரு. அப்போ தான் எனக்கும் தெரிஞ்சது, ஓகே நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட்னா ஒன்லி ஹீரோயின்ஸ் தான் கொடுப்பாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த ப்ரொஃபஷனலில் நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு எது வேணாலும் நம்ம பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு சார். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்துட்டு இந்த கிளாஸ்க்கு வந்து எவ்வளோ மணி வந்து நான் கொடுக்குற மணி வந்து ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் வந்துட்டு கண்டிப்பாக இருக்குமா, அது எப்படி இல்லாமல் போகும், நீங்கள் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணினீங்க, அது நான் பண்ண வச்சுடுவேன், அது வேறு விஷயம். ஆனால் கண்டிப்பாக இதுக்கு ஒர்த்தாக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணி நீங்களே சொல்லுவீங்க அப்படின்னாரு. ஆனால் சூப்பர் வர்த்துனா வர்த்து அவ்வளோ சூப்பர் வர்த்து. கொஞ்சமாக வாங்கிட்டாருன்னு கூட சம்டைம்ஸ் எனக்கு வந்து தோணுச்சு, என்னடா இவ்வளோ கம்மியாக வாங்கிட்டு சொல்லி தராங்களேன்ற மாதிரி கூட எனக்கு தோணுச்சு. அவ்வளோ நல்லா சொன்னாங்க.
அப்புறம் வந்து மணி பற்றின ப்ராப்ளம் எனக்கு போயிடுச்சு, அந்த டவுட்ஸ் எனக்கு போயிடுச்சு. அப்புறம் நான் எப்படி பே பண்ணணும் உங்ககிட்ட, நான் எப்படி வந்து நீங்கள் வந்து எனக்கு எப்படி வந்து நீங்கள் எனக்கு வந்து ப்ரூஃப் காமிப்பீங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நான் கேட்டிருக்கேன். நிஜமாக இந்த மாதிரியெல்லாம் யார் கேட்டிருப்பாங்களோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் கேட்டேன். அவர் அதுக்கு கூட கொஞ்சம் கூட தயங்காம எல்லாத்தையும் ஆன்சர் சொன்னார். அவ்வளோ அழகாக ஆன்சர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டப்பிங் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா எனக்கு டப்பிங் பற்றி எனக்கு தெரியாது. அப்படின்னும் போது அந்த ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அவங்கக்கிட்ட தானே நம்ம கேட்க முடியும், வேற யார்ட்டையும் நம்ம கேட்க முடியாதுல்ல. ஸோ அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த ஃபீல்டு எப்படி இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ரொம்ப சூப்பரான ஃபீல்டுமா, அதுக்கு வந்து நான் கேரண்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நான் கூட ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, அதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் ஒரு நியூஸ் ரீடர். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் வந்து இப்போ வந்து நான் கிளாஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நாலேஜ் உங்களுக்கு இதில் எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஒவ்வொரு டைம் இதை சொல்கிற மாதிரியே இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எவ்வளோ நாலேஜ் இருக்குது சார், உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் கேட்டேன். அதுக்கும் அவர் சொன்னார், நான் வந்து அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன், சன் டிவியில் வந்து நியூஸ் ரீடர், அப்புறம் நான் வந்து மூவிஸ் பண்ணியிருக்கேன், டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அந்த லிங்க்ஸ் எல்லாம் கூட காமிச்சார். ஸோ அப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து யூடியூப் எல்லாம் இருந்தது, கொக்கரக்கோ சேனல்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அதை பார்த்தேன். ஒரு 2 வீடியோ தான் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கற்றுக்கிட்டா இவர்கிட்ட தான் கற்றுக்கணுன்றத லெவலில் நான் வந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி ஆனால் கால் பண்ணவே இல்லை. அவர் கால் பண்ணாதனால நான் என்ன பண்ணேன், நான் திருப்பி நானே கால் பண்ணேன். மடிகை சார் பற்றி சொல்லணும்னு நான் நினைச்சேன். மடிகை சார் பற்றி சொல்லணும்னா பெரிய லிஸ்டே இருக்கும். அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ இவ்வளோன்னு கிடையாது. ஒரு ஒரு ஃபேமிலியில எப்படி இருப்பாங்களோ ஃபேமிலியில கிடையாது. நான் அந்த உலகத்துல ஒரு மாதிரி பார்த்ததுலன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹியூமன். அவர் வந்து அவர் சொல்லி கொடுக்குற விதமும் சரி, அவர் காசு வாங்கிட்டாரேன்றதுக்காண்டி போனா போதேன்னு சொல்லி கொடுக்குற ஆள் கிடையாது. ஸோ ரொம்ப வந்து அவர் ப்ரொஃபஷனல் வந்து ரொம்ப லவ் பண்றாரு. அது வந்து அவர் சொல்லி கொடுக்கும் போதே தெரியும். காசு கொடுத்துட்டு வரீங்க, நான் பாட்டுக்கு வேற ஏதோ சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போனேன் அப்படின்னா அது எனக்கு வந்து வருத்தி இருக்காதுங்க, என்னோட பேர் கூட கெட்டு போயிடும். பட் நான் வாங்கின மணிக்கு கூட நான் அதை நியாயம் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு யாருங்க பேசுவாங்க? ஒரு காசு நம்ம ஒரு பணம் வாங்கிட்டோம் அப்படின்னா, ஈவன் காலேஜ்ல பாருங்க, ஸ்கூல்ல பாருங்க, பணம் எல்லாம் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்கன்றது கேரண்டி கிடையாது, நம்ம கையில இருக்கும். ஆனா இப்ப இங்க கிட்ட போனோம்னா அவரு நம்மள அழகா செதுக்கிடுவாங்க. ஒரு ஃபுல்லா ஒரு வெளியே நின்று அனுப்பும் போது நமக்கும் சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், நம்ம சுத்திலும் இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், அவருக்கும் சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். அது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகா பண்ணுவாங்க. அவர் சொல்லி கொடுக்குற விதமும் சரி, அவர் பேசுற விதமும் சரி, ஒரு லேடிஸ் கிட்ட எப்படி பேசணும், ஸோ அதெல்லாம் கூட நான் பார்த்ததே இல்லைங்க. அந்த மாதிரி எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இவ்வளோ குவாலிட்டி இருக்கிற ஒரு மனுஷன் வந்து இங்க இருப்பாங்களா அப்படின்ற போது ஒன்லி ஒன் பர்சன் தான் மணிகை சார் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். இது வரைக்கும் நாங்க வந்து பார்த்தது கூட கிடையாது அவரை. எப்படின்னா வந்துட்டு அவர் சும்மா வீடியோ அனுப்பிச்சுட்டார்ல, அது மாதிரிதான் நாங்க பாத்துருக்கோமே தவிர டைரக்டா வந்துட்டு நாங்க பார்த்தது கிடையாது. கிளாஸ்ல வந்துட்டு நாங்க ஒருத்தருக்கு வந்து நாங்க பாத்துக்க மாட்டோம், நம்ம பெர்ஃபார்ம் பண்றது மட்டும்தான் தெரியும். சோ இப்ப வரைக்கும் கூட எங்க கிளாஸ்ல நாங்க யாருமே வந்து ஒருத்தர் பாத்துக்கிட்டது கூட கிடையாது. ஈவன் எல்லா கண்ட்ரில இருந்து கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, சேர்ந்துருக்காங்க. அவங்க வாய்ஸ் தான் எங்கேயாவது. ஆனா நிறைய பேர் வந்து அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது, அவரு நிறைய பேர் சினிமா சான்ஸ் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்திருக்கு. நாங்க கண் கூட பார்த்துட்டே இருக்கோம், ஒவ்வொன்றையும் நான் பார்த்துட்டே தான் இருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே சேஃபுங்க. அதான் சொல்றேனே, ஒரு மணி சேஃப், ஹியூமனுக்கு எப்படி வேல்யூ கொடுக்கறாரு, அண்ட் உமனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி வந்து ஒரு சேஃப் இருக்கும், இந்த ஃபீல்டு உமனுக்கு எவ்வளவு சேஃப் இருக்கும். ஸோ இவர்கிட்ட இருந்து நம்ம படிச்சுட்டு போனோம்னா எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க நமக்கு. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? யார்கிட்ட எப்படி கத்துட்டு போனதை விட
இவர்கிட்ட இவர் சர்டிபிகேட் கொடுக்கறதுனால அந்த சர்டிபிகேட் எடுத்து போனோம்னாலே அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப பிளஸ். ஸோ நான் வந்து எப்படி ஆன்லைன்ல வந்து சர்ச் பண்ணேன்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து எனக்கு வந்து ஆன்லைன் தான் வேணும், அதுதான் தேடிட்டு இருந்தேன் நானும். ஏன்னா நான் ஒர்க்கிங் உமன்றதுனால வந்து எனக்கு ப்ரிஃபர் பண்றது வந்து ஆன்லைன் தான் வேணும்ட்டு. ஸோ இது எப்படி நடக்குமோ என்னமோ நினைச்சிட்டு இருந்த போதுதான் அப்ப தெரிஞ்சது ஆன்லைன்ல கூட இந்த மாதிரி கிளாஸஸ் பண்ண முடியும் இவ்வளவு பெர்ஃபெக்டா. நான் அப்புறம் கேட்டேன், 2-3 நாள் எடுத்துட்டு வந்து நீங்க விட்டுடுவீங்களா, அப்புறம் வந்து என்னோட கண்டினியூட்டி இருக்காது இல்ல அப்படின்னதுக்கு, இல்லம்மா வீக்லி டேஸ் ஃபுல்லா இருக்கும், இதுல வந்து 4 பேட்சஸ் இருக்கு, உங்களுக்கு ஒரு நாள் நீங்க பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்க வந்து பண்ண முடியல அந்த பேட்ச்ல வந்து நீங்க லீவ் எடுத்துக்கிட்டீங்க, சம் ஒர்க் இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் பேட்ச்ல நீங்க கண்டினியூ அந்த ஒர்க் நீங்க பண்ணலாம். ஸோ லீவ் எடுத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பேட்சஸ் வைஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும், கம்ஃபர்ட்டா கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்தோம்னா 20 மெம்பர்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. எப்படி நீங்க நம்புவீங்களோ தெரியாது, நம்பித்தான் ஆகணும். ஸோ 20 மெம்பர்ஸ் 20 and above மெம்பர்ஸ் கூட இருப்பாங்க. ஒரு கிளாஸஸ் வந்து 2 ஹவர்ஸ்க்கு மேல கூட இருக்கும். 1 hour கிளாஸ் தான் சொல்லுவாங்க, ஆனா நிறைய பேர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுனால 2 ஹவர்ஸ்க்கு கூட சம்டைம்ஸ் ஆகலாம். ஸோ அதனால வந்து நமக்கு தானே நிறைய சீனியர்ஸோட கத்துக்கிட்ட போது நம்மளோட தப்பும் தெரியும், அவங்க கிட்ட நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும், நம்ம எப்படி பண்ணலான்றது தெரியும், அழுகை எப்படி இருக்கு, அழுகுன்னா எப்படி நடிக்கலாம், அப்புறம் சிரிச்சா எப்படி சிரிக்கணும். ஸோ அது மாதிரி எல்லாமே அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அதான் சொல்றேனே, ஒரு சின்ன விஷயம் கூட அவர் மிஸ் பண்றதே கிடையாது. ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்னா எப்படி போடும் அப்படின்றத ஒரு பெஸ்ட் உதாரணம். இதுக்கு முன்னாடி வந்து நான் வேற பிளேஸ்ல நான் வந்து ஒரு டெமோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பார்த்தேன். அது வந்து எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இல்லை. அதனாலதான் அப்புறம் வந்துட்டு சார் கிட்ட கூட நான் கேட்டேன், டெமோ கிளாஸஸ் நான் அட்டென்ட் பண்ணட்டுங்களான்னு கேட்டபோது, ஓகேம்மா நீங்க அட்டென்ட் பண்ணிட்டே நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஆனா அட்டென்ட் பண்ணும் போது அவங்க சீனியர்ஸ் பண்றதை பாக்குற போதே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது எப்படி சொல்றது, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நிஜமா நான் வந்து லைஃப்ல வந்து இந்த வந்து 3 months வந்து என்னால மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு மெமரி கொடுத்துருக்காங்க, ஒரு ஒர்த்து கொடுத்துருக்காங்க. அந்த மணிக்கான ஒர்த்து, நம்ம டைமிங்கான ஒர்த்து அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே ஒர்த்தா தாங்க இருக்கும். நம்ம பேஸ் பண்ணதா வந்து நம்ம நினைக்கவே வேண்டாம், அவ்வளோ ஒர்த்தா இருக்கும். சரிங்க, தேங்க்யூ ஸோ மச்.